अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்தி ரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை எவ்வாறெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது என்பதை பார்த்து வருகிறோம். இப்பொழுது புஷ்ப பத்ததி என்கிற ஒரு பத்ததியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், அந்த பாதுகைக்கு புஷ்பங்களை சமர்ப்பித்தால் எப்படிப்பட்ட உயர்வுகள் எல்லாம் கிடைக்கின்றன என்பதையெல்லாம் மிக அழகாக எடுத்துரைக்கிற பத்ததி. பாதுகா சாஸ்திரத்தினுடைய 333வது ஸ்லோகம், அதை நாம் இப்பொழுது முதலிலே அனுபவிக்கிறோம். 333வது ஸ்லோகத்திலே என்ன விஷயம் தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், இந்த பாதுகைக்கு யார் அர்ச்சனை பண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் பிரம்ம பட்டத்தையே அடைந்து விடுகிறார்கள் என்கிற அர்த்தத்தை ஒரு விதமாக மிக அழகாக தெரிவிக்கிறார். ஏனாம ரங்க நிருபதேர் மணிபாதுகே த்வாம் அபியர்ச்சயந்தி கமலைரதிகர்த்து காமாக ஆரோபயத்யவிஹிதா நியதிக்ரமாத்தான் கல்பாந்தரிய கமலாசன பத்திரிகாசு. ஏ நாம ரங்கன் நிருபதேர் மணிபாதுகே, ரங்கன் நிருபதேர் மணிபாதுகே என்கிறது ரங்கநாதனுடைய மணிபாதுகையே என்று அழைக்கிறார். அவ துவாம் ஏ அபியர்ச்சயந்தி, துவாம் ஏ அபியர்ச்சயந்தி, உன்னை யார் அர்ச்சிக்கிறார்களோ, எப்படி அர்ச்சிக்கிறார்கள்? கமலைஹி, நல்ல தாமரைகளை கொண்டு, தன்கமலம் எய்ந்தார் தமர் என்று ஆழ்வார் அருளி செய்கிறாரே, அப்படி தாமரை பூவை கொண்டு அந்த பாதுகையை அர்ச்சிக்கிறார்களாம். அதிகர்த்துகாமாக, வெறுமை அர்ச்சிப்பார்களா? ஒரு பெரிய பதவியை அடைய வேணும் என்கிற காமம் ஆசையோடு இருக்கிறவர்களாய் அதிகர்த்துகாமாக ஏ துவாம் கமலைஹி அபியர்ச்சயந்தி, அப்படி புஷ்பங்களாலே உன்னை யார் அர்ச்சிக்கிறார்களோ அவர்களெல்லாம் எங்கே போகிறார்கள், என்ன அடைகிறார்கள் என்னால் அது ஒரு விஷயம், ஒரு சமத்காரமாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? ஆரோபயதி அவகிதா நியதிஹி கிரமாத் தான் கல்பாந்தரிய கமலாசன பத்திரிகாசு. எம்பெருமான் என்ன பண்ணுகிறானா, ஒரு யார் யாருக்கு எந்தெந்த ஸ்தானம் கொடுக்கணும்னு ஒரு காகிதத்தில் எழுதி வைக்கிறான். உத்தரவு போடுறதுன்னு சொல்கிறாளோ இல்லையோ, இன்னன்னாருக்கு இன்னென்ன பதவி என்ன உத்தரவுன்னா வருமா நினச்சா போருமா, அது அவர்களுக்கு ஒரு காகிதத்தில் எழுதி கொடுக்கணும், அல்லது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அதுதான் இவனுக்கு என்ன பண்ணுறான்னா, கல்பாந்தரிய கமலாசன பத்திரிகாசு, ஒரு கல்பத்திலே இந்த அண்டத்திற்கு இவன் பிரம்மாவாக இருக்கட்டும் என்று ஒரு பத்திரிகையிலே எழுதி வைக்கிறதுன்னு ஒன்று உண்டு போல இருக்கிறது. அப்படி எழுதி வைக்கப்படும் யாருன்னா, இந்த தாமரைப்பூவாலே யார் பாதுகையை அர்ச்சிக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் இந்த காகிதத்தில் எழுதி வைக்கப்படும்ன்றார். அதான் வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அவர் ஆரோபயதி அவகிதா நியதிஹி, அவகிதா நியதிஹின்னு அர்த்தம். நியதிஹி கிரமாத்து, வரிசை இருக்கிறது. அதாவது இவனுக்கு அப்புறம் இவர், இவருக்கு அப்புறம் இவர், இந்த இடத்துக்கு இவர், அந்த இடத்துக்கு இவர். இந்த அதிகாரிகளை எல்லாம் அந்தந்த இடத்துல நியமிக்கிற பொழுது அதற்கு ஒரு வரிசை போட்டு ஒரு காகிதத்தில் எழுதி அதெல்லாம் காரியங்கள் செய்கிறார்கள் அல்லவா. அதைத்தான் இங்கே சொல்கிறார். அவகிதா
கல்பாந்தர் மிகவும் ஜாக்கிரதையா இருந்து கொண்டு அந்த புண்ணியம் என்ன பண்ணுறது இவாளுக்கு? கல்பாந்தரிய கமலாசன பத்திரிகாசு, இந்த கல்பத்திலே இவன் இந்த இடத்திற்கு இவன் பிரம்மாவாயிருக்கட்டும் என்று ஒரு உத்தரவு கடுதாசி அந்த பத்திரிகை இருக்கிறதா, அந்த பத்திரிகையிலே அது எழுதி வைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். அதாவது யாராவது எம்பெருமானுடைய பாதுகைகளுக்கு தாமரை பூவாலே அர்ச்சனை பண்ணிவிட்டால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா, அந்த புண்ணியமானது அவர்களை என்ன பண்ண, பிரம்ம பட்டத்திற்காக ஏற்பட்ட உத்தரவில் அவர்களுடைய பெயரானது எழுதி வைக்கப்படும் என்று இப்படி ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே அழகாக தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 334வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பாதுகையை அர்ச்சனை பண்ணணும்னா அப்ப தாமரையில தான் அர்ச்சனை பண்ணணுமா? கீழ் ஸ்லோகத்தில் கமலம்னு சொன்னாரே, ஸ்லோகத்தில் சொல்ற பொழுது என்ன சொன்னார்னா, கீழே அந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிற பொழுது கமலைஹி அபியர்ச்சயந்தின்னு சொன்னார். அப்ப தாமரையைத்தான் தேடிட்டு போகணுமா? தாமரை கிடைக்கலன்னா என்ன பண்றது சுவாமி என்று யாரும் விசாரப்படக்கூடாது அல்லவா? அதனால என்ன சொல்றேன், தாமரை தான் வேணும்னு அர்த்தம் இல்லை. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கிடைப்பதற்கு மிக எளிதா இருக்கக்கூடிய அருகம்புல்லா இருந்தா கூட பரவாயில்லைன்றார். அருகம்புல்லுங்கிறது சாதாரணமாக இந்த மாதிரியான பூஜைகளுக்கு விலக்கப்பட்டது தான். ஆனால் இப்ப என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒன்று ஒரு புல் இருந்தா கூட போறோம், அல்லது துளசி இருந்தா கூட போறோம், அது இருந்தா போறோம், உயர்ந்த பெயரை அடைந்து விடலாம் என்று இந்த அடுத்த 334வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். त्वय्यर्पितानि मनुजैर्मणिपादरक्षे धूर्वाङ्कुराणि सुलभान्यतवा तुलस्यः साराधिकाः सपदि रङ्गनरेन्द्रशक्त्या संसारनागदमनौषधयो भवन्ति. அதாவது त्वयि अर्पितानि मनुजैः, हे मणिपादरक्षे, மனுஜைஹி தொய் அர்ப்பித்தானி, மனிதர்களாலே தொய் அர்ப்பித்தானி உனக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. என்ன சமர்ப்பித்தார்கள்? தூர்வாங்குராணி சுலபானி அதவா துளசியா, சுலபானி மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஏதோ புல், அருகம்பொல்லுன்னு வைத்துக்கொள்ள, தூர்வாங்குராணி அதவா துளசியா, அல்லது துளசியோ இருக்கட்டும். துளசி கூட சுலபமாக கிடைக்கிறதோ இல்லை. இப்போ பார்த்தால் கோவில்களெல்லாம் வைத்திருக்கிற இடத்துல போய் பார்த்தா அப்படியே மூட்டை மூட்டையா துளசி வைத்திருக்கிறார்கள், அவ்வளவு சுலபமாக கிடைக்கிறது. அது போய் துளசின்னா நாமே போய் ஏதாவது பழம் தேங்காய் என்று மாலை என்று வாங்கினோம்னா இவ்வளவு துளசி இலவசமாகவே கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்படின்னா மிகவும் எளிதாக கிடைப்பதுன்னு தானே அர்த்தம் அதுக்கு. அதனால் தூர்வாங்குராணி அதவா துளசியா சுலபானி, இவெல்லாம் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்பொல்லையோ துளசியோ அதை கொண்டு போய் சமர்ப்பிச்சாலும் போறோம். அது சமர்ப்பிச்சுட்டா உடனே என்ன கிடைக்கிறதுன்னா, ரங்கநரேந்திர சக்தியா, அந்த ரங்கநாதனுடைய என்ன சொல்றாருன்னா அவனுடைய இதனால என்ன கிடைக்கிறது, இது இவனுக்கு சக்தியினாலே. என்ன சக்தி? அந்த சக்தியினாலே அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, அது சம்சார நாக தமன உஷதயா, அதாவது சம்சாரமாகிற ஒரு பெரிய விஷப்பாம்பு, அந்த விஷப்பாம்பு போக்கடிக்கக்கூடிய ஔஷதம் என்னால் என்ன, ஒரு மருந்து. அது போல இந்த நம்ம பண்ணின பூஜை, அதாவது எந்த பூஜை, அருகம்பொல்லையோ அல்லது துளசியோ சமர்ப்பித்தால் அது என்ன பண்ணுகிறது, அப்படியே அந்த சம்சாரமாகிற இதற்கு அது மருந்தாக ஆகிவிடுகிறது என்று ஆகிற. அது ரங்கநாதன் யாரு? அவன் தான் இப்ப விஷவைத்தியன், ரங்கநரேந்திர சக்தியா. ரங்கநரேந்திரனான விஷவைத்தியன் என்ன பண்றான், நாம் சமர்ப்பித்த இந்த அருகம்பொல்லையும் துளசியும் கொண்டு, இன்னும் கூட ஒரு விசேஷம் இங்க சொல்லலாம். என்னன்னா, பாம்பு கடிச்சா அந்த பாம்பு கடிக்கு வைத்தியமாக பண்ணக்கூடியவர்கள் அருகம்பொல்லையோ துளசியோ உபயோகப்படுத்துவதுன்று என்று கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால அதையே இங்க சொல்றார் என்றும் கொள்ளலாம். ஆனா அதுக்கு வைத்தியத்துக்காக சொல்லல, அது ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது. ரொம்ப கஷ்டப்பட்டு தாமரை பூவை தேடிட்டு போக வேண்டாம், செண்பக பூவை தேடிட்டு போக வேண்டாம். சுலபானி துர்வாங்குராணி துளசியா அதவா, ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய அருகம்புல்லோ அல்லது துளசியோ இருந்தா கூட போரும். அது என்ன பண்ணணும்னு கேட்டா, நமக்கு சம்சாரத்தை ஒழித்து விடும் என்று சொல்றாரு. அது என்ன பண்ணும், சாராதிக்காக சபதி பவந்தி, அது உடனே மிக வலிமை உள்ளதாக ஆகிவிடும். எப்படின்னு கேட்டா, ரங்க நரேந்திர சக்தியா, ரங்க நரேந்திரனான அந்த ரங்கநாதனுடைய ஒரு பலத்தினாலே சக்தியினாலே அது என்ன பண்ணும் என்றால், சம்சாரநாக
தமன ஔஷதயோ பவந்தி. சம்சாரமாகிற விஷப்பாம்பை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய மருந்தாக ஆகிவிடுகிறது நாம் அந்த பாதுகையிலே சமர்ப்பித்த இந்த அருகம்புல்லும் துளசியும் என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 335வது ஸ்லோகம். இந்த 335வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பாதுகையை யார் யார் ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு தாமரை பூக்களால் ஆராதித்தால் அவர்கள் சீக்கிரமே இந்திர பட்டத்தை அடைந்து விடுகிறார்கள். கழியே சொன்னதுதான் அது. மறுபடியும் அதை வேறு விதமான சொற்களாலே மிக அழகாக தெரிவிக்கிறார். ஆராத்யநூனம் அசுரார்த்தன பாதுகே த்வாம் ஆமுஷ்மிகாய விபவாய சகஸ்ரபத்ரைஹி மன்வந்தரேஷு பரிவர்த்திஷு தேவி மர்த்யாஹ பர்யாயதஹ பரிணமந்தி சகஸ்ரநேத்ராஹ. நூனம் ஆராத்ய, நன்றாக அந்த பாதுகையை ஆராதிக்கிறது. முதல்ல அந்த பாதுகைக்கு ஒரு விசேஷனம் என்ன சொன்னார் சொல்லுவோம், அது சொல்றார். அசுரார்த்தன பாதுகே என்றார். அதாவது அசுரார்த்தன பாதுகே, அசுரர்களை அழிக்கக்கூடிய பாதுகையே. என் அசுரர்களை கொல்லுகின்ற பெருமாள் அசுரார்த்தனன். ஜனார்தனால் அசுரர்களை அழிப்பவன் என்பது அவனுடைய பொருள். அவனுடைய பாதுகை அல்லது அசுரர்களை அழிக்கின்ற பாதுகை என்றே கூட நாம் கொள்ளலாம் என்று சொல்லலாம். ஆஹா, அப்படிப்பட்ட உன்னை மனிதர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்னால் ஆமுஷ்மிகா ஆயா, வேற லோகங்களிலே உண்டாகக்கூடிய விபவாய சம்பத்து இந்த உலகத்திலே இல்லை. ஆமுஷ்மிகம் என்னால் மேலுலகங்களிலே கிடைக்கக்கூடிய பலன், சொர்க்கம் முதலான உலகங்கள், அதிலே தனக்கு உயர்ந்த பலன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுகிறாளா அவெல்லாம் சேர்ந்து துவாம் சகஸ்ரபத்ரைஹி ஆராத்ய. சகஸ்ரபத்திரம் என்னால் இது தாமரை. இந்த தாமரை 100 இதழ்கள் அரவிந்தம் என்று ஆழ்வாருடைய பாசுரத்தில் கூட அது சகஸ்ரபத்திரம் என்பதை 100 இதழ்கள் அரவிந்தம் என்று திருமங்கி ஆழ்வார் அருளி செய்கிறார். சகஸ்ரபத்திரம்னா தாமரை. அந்த தாமரையாலே ஒருத்தன் ஆராதித்து விட்டானால் அவனுக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்த்தால் அவனுக்கு உயர்ந்த பேர் கிடைக்கிறதா. என்ன கிடைக்கிறதுனா பரிவர்த்திஷு மன்வந்தரேஷு பர்யாயதா சகஸ்ரநேத்ராஹ பரிணமந்தி. இந்த சுழன்று கொண்டிருக்கிற இந்த உலகம் மன்வந்தரம், அதாவது மன்வந்தர காலம் என்கிறது அப்படியே போயிட்டே இருக்கும், அது சுற்றி கொண்டே இருக்கும் சக்கரம் போல. அந்த இடத்துல வரிசை உண்டு. இந்த மன்வந்தரத்திலே இவன் இந்திரன், இந்த மன்வந்தரத்திலே இவன் இந்திரன், இந்த மன்வந்தரத்திலே இவன் இந்திரன் என்று இந்த மன்வந்தரம் என்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம். அது இந்த காலம் வரைக்கும் இவன் இந்திரன், அதுக்கப்புறம் அவனுக்கு பதவி போயிடும், இன்னொருத்தன் இந்திரன் என்று வருகிறான். அப்படி வரிசையில் வரப்பொழுதோ இந்த இவன் அதாவது தாமரையாலே பூஜை பண்ணினானே அவனுக்கு அந்த வரிசையில அந்த இந்திர பதவி கிடைத்து விடுகிறது என்று மிக அழகாக என்ன தெரிவிக்கிறார்னா பரிவர்த்திஷு மன்வந்தரேஷு பர்யாயதா. பர்யாயம் என்னாலுன்னா இவனுடைய வரிசை கிரமத்திலே இவனுக்கு என்ன ஆகிறதுன்னு கேட்டா சகஸ்ரநேத்ராஹ பரிணமந்தி. இப்படி யார் யாரெல்லாம் அர்ச்சிக்கிறார்களோ அவர்களெல்லாம் சகஸ்ரநேத்ராஹ பரிணமந்தி, 1000 கண்ணுடைய இந்திரன்களாகவே ஆகிவிடுகிறார்கள். இந்திர பட்டத்தை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். தாமரை மலராலே அர்ச்சித்தால் பிரம்ம பட்டத்தை அடையலாம், இந்திர பட்டத்தை அடையலாம். தாமரை மலர் கூட வேண்டாம், வெறும் அருகம்புல்லோ துளசியோ கூட போரும், இவனுக்கு உயர்ந்த பேர் கிட்டும் என்றெல்லாம். இது இந்த பாதுகையை நாம் அர்ச்சிப்பதுதான் விஷயமே தவிர அது எந்த பூவாலே எப்படி அர்ச்சிக்கிறோம் என்கிறது கூட விஷயமில்லை என்கிற அர்த்தங்களைத்தான் இந்த புஷ்ப பத்ததியிலே வேதாந்த தேசிகன் தொடர்ந்து காட்டி கொண்டு வருகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश
प्रयच्छ प्रयच्छ